அழகாய் இருப்பார் அந்த மனுஷன் அப்படிம்பாங்க. அப்படியே அப்படியே கேட்டுட்டு எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், மொத்தாயிட்டாரேங்கிற மனசு, எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். பந்தல் போடுவாங்க, ஒரு கயிறு கட்டுறதுக்கு 9 பேர் எழும்புவாங்க, நான் பிடிக்கன்றுவாங்க. அந்த இடத்துல ஒரு சேர் வைப்பணும், பார்த்தா சரி ஒரு ஆள் சேரை கொண்டாந்து வச்சிருவார். ஒரு பல்பு வேணும்னா எல்லாரும் போக்கட்டுக்கு கை ஓட்டுவாங்க, நான் தரேன்றான், நான் எடுத்துட்டு வரேன்றாங்க. ஏன் என் வீட்டிலேக்கு பக்கத்து உள்ளேக்கு நான் கொண்டு வரேன்றான். பக்கத்து உள்ள இருக்கிறவங்களாம் இருக்கிற சேர்லாம் கொண்டாந்து போட்டுருவாங்க, பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. மையத்தூடு அப்படியே மனசு உருகி போயிருக்கும். எல்லாரும் அப்படி அமைதியா இருப்பாங்க, அழுவாங்க. இனிமே நம்ம இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேசக்கூடாது, இனிமே இந்த தவறு செய்யக்கூடாது, இனிமே நம்ம தொழணும், நம்ம தொழுகையில பேணுதலா இருக்கணும், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனசு உருகும். தவிப்போம். 2 நாள் ஓடும், பழையபடி ஜோக்கு. 3 நாள் போகும், பழையபடி படம் பார்ப்பாங்க. 4 நாள் போகும், பள்ளிவாசல் பக்கம் ஆள் இல்லை. அப்ப நாள் நீடிக்க 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 மனசு கல்லா போகுதுங்கிற விஷயத்தை சூரா அல் ஹதீது 16வது வசனம் சொல்றத. நம்ம செய்யும் தொழில தொழுகை டிஸ்டர்ப் ஆகுதா, அந்த தொழிலை விட்டுட்டு தொழுகையை எடுத்துக்கொள்ளணும். நாம செய்யக்கூடிய இந்த தொழில் நமக்கு தொழுகைக்கு டிஸ்டர்பா, நம்ம கட்டின மனைவி நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தா, நம்ம பெத்த புள்ள நம்முடைய மார்க்கத்துக்கு தடையா, போட்டுறணும். வேணாம், எதுவா இருந்தாலும் தூக்கி போட்டுறணும். அங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால கணவன் மனைவி பெத்த புள்ள தாய் தகப்பன் எதுவுமே இல்லைங்க. மார்க்கத்துக்கு முன்னால ஒன்றுமே இல்லை, தூக்கி போட்டுட்டு போய்த்திரணும். அதெல்லாம் இந்த உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு பிறகு இன்னொன்றை நீ நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் தவிர்த்து மனைவி பிள்ளை குட்டி வீடு காரு நம்ம செய்கிற விவசாயம் நம்ம பாவிக்கிறது எதை நீ நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக தான் நேசிக்கணும். அப்போ நம்ம நேசிக்கிற அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது அந்த நேசிக்கப்படுறது அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சால் தூக்கி விரிச்சிடுவோம். நம்ம மனைவி அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்கிறோம், ஆனால் மனைவி கிட்ட தொழுகை இல்லைன்னா நேசம் இருக்காது. ஓடு, நான் உன்னை நேசித்ததே அல்லாஹ்வுக்காக, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, எப்படி நேசிக்க முடியும்? இன்றைக்கு திரைப்பட நடிகர்கள் ஃபோட்டோவை ஃபேஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விளையாட்டு பிள்ளையரோட ஒரு திரைப்பட நடிகரோட நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அது என்னமோ உலகத்திலேயே பெரிய ஒரு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி அதை தூக்கி போடுறதும், ஏஐ டெக்னாலஜியில் போய் ஒரு நடிகரோட தோளை கை போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை காட்டுறதும். யார் அவன்? எல்லாம் விரோதி, நரகத்துக்கு போறவன். அவனோட நிற்கிறதுல என்ன பெருமை இருக்கு உனக்கு? கொண்டடா என் பிள்ளைய, என்னடா ஃபங்க்ஷன் நடத்துறீங்க நீங்க? குழந்தை பிள்ளைக்கு என்னடா இசையை போட்டு பாட்டு போடுறீங்க, டான்ஸ் போறீங்க, லிப்டிக் அடிக்கிறீங்க, என்னடா மார்க்கம் உங்க மார்க்கம்னு சொல்லி ஒரு பேரண்ட் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வெளியே வர முடியல என்றால், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அந்த நபி தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, நீங்க இயல்பாகவே சத்தத்தை உயர்த்தி பேசுறவங்க, உங்களுக்கு இந்த வசனம் இல்லை. வேண்டுமென்றே எனக்கு மேலே சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்களே, அதான் முனாபிக்குகள் இருந்தாங்க அந்த சபையில், அவங்களுக்கு வந்த வசனம் இது. அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய நேசம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்கு இல்லை நபித்தோழரே இது அப்படி என்று சொல்லி அந்த நபித்தோழரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னபோது தான் அமைதி அடைந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் வந்தோன்னா அவர்களுடைய உள்ளம் நடுங்கி இருக்கிறது. ஜும்மா, இந்த ஜும்மாவுக்கு நேரத்தோட வர்ற கூலிய அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? முதல் வாரவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை ஹதியா கொடுத்த நன்மை கிடைக்குது. ஒட்டகம் வாங்க முடியுமா நமக்கு? எத்தனை லட்சம் இருந்தாலும் ஒட்டகத்தை கொடுத்த நன்மை. அடுத்து ஒரு நேரத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து தர்மம் செய்த நன்மை. அதுக்கு பிறகு ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்த நன்மை. அதுக்கு பிறகு ஒரு கோழி, அதுக்கு பிறகு ஒரு முட்டை. அதுக்கு பிறகு இமாம் மிம்பரில் ஏறுனா மலக்குமார்கள்லாம் ஃபைலை மூட்டிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு எந்த கூலியும் கிடையாது. ஜும்மா தொழுத நன்மை இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா நன்மை ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் மரணித்ததுக்கு பிறகு இந்த பூமியை உயிர்ப்பிக்கிறவன். அப்போ உள்ளங்கள் அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி ஒரு நசீஹத்து கேட்காமல் செத்து போய் இருக்கும்போது, காலம் நீடிக்கும் போது, மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் போகும்போது, நல்ல நட்புகளும் உறவுகளும் நம்மிடத்தில் இல்லாமல் போகும்போது, ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையாங்கிறான். அப்ப இன்னும் வரலையாங்கிற அந்த வார்த்தையை பார்த்தா
இன்னும் உலகம், இன்னும் ஆதாயம், இன்னும் பொருளாதாரம் என்றுதான் இருக்கிறீங்களா? வழங்கிட்டு அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு இனி எல்லாம் விடப்பட்டுரும், நீங்க அப்படியே விடப்பட்டுருவீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? சோதனை வரும், சோதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். உங்களுக்குள் ஆளுக்கால் தற்பெருமை அடித்துக் கொள்ளுதல், பொருளாதாரத்திலும் பிள்ளைகள் குழந்தைகளிலும் எனக்கு எனக்கு அதிகம் அதிகம் என்று பெருமை அடித்துக் கொள்ளுதல், அதுதான் இந்த உலகம். அவ்வளவுதான் நம்மக்கிட்ட சொத்து இருந்தாலும் நாம போகத்தான் போறோம், அதை விட்டுட்டு போகத்தான் போறோம். அது நமக்கு எப்பவுமே நிலைச்சி நிற்கிறது இல்லை. இந்த உலகம் அழிஞ்சு போகும். ஒரு வெள்ளத்துக்கு நின்று பிடிக்கல, ஒரு காத்துக்கு நின்று பிடிக்கலையே, ஒரு பூமி அதிர்ச்சிக்கு நின்று பிடிக்காத இந்த உலகம். எல்லாம் அது போகும் அல்லது நாம போவோம். ஈச்சந்தோட்டம் இருக்குது, ஒட்டகங்கள் இருந்தது, வீடு இருக்குது, ஈச்சம்பழங்கள் குவிஞ்சு கிடக்குது. அங்கே பிடிக்க வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, யாருக்கு என்ற ஒட்டகம் தேவை, இன்னும் இடத்துல இருக்க ஓடிப்போ. என் வீடு யாருக்கு தேவை, இங்கே இறக்கி ஓடி எடுத்துக்கோ. ஈச்சந்தோட்டம் யாருக்கு வேணும், ஓடு. சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோ. ஈமான் இருக்குது, நான் போறேன்றாங்க. அப்ப ஈமான் ஒன்றோட செல்வந்தர்களாக இருந்தவங்க வெறுங்கையோட வராங்க. என் வீட்டை எடுத்துக்கோங்கன்னு ஒரு அன்சாரி தோழர் கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒன்று வேணாம், உங்க இடங்கள் நீங்களே வச்சுக்கோங்க, சந்தைக்கு போற வழியை மட்டும் காட்டுங்க, சந்தைக்கு போற வழியை மட்டும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஈமான் அசைக்கக்கூடிய விடயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. நாங்க பார்க்கலாம், சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு, அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹதீத் 16வது வசனத்தில் சொல்லி காட்டும்போது, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக் வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில் ஃபதால அலைஹிமுல் அம்த் ஃபகஸத் குலூபுஹும் வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். இந்த வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறும் போதும், உண்மையாக இறங்கிய வேதத்தை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறும் போதும் உள்ளம் நடுநடுங்கி போக நேரம் இன்னும் வரவில்லையா? உள்ளம் அச்சத்தால் நடுங்கி போகக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் பற்றிய வேதத்தை பற்றிய உபதேசங்கள் வரும்போது உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையா ஈமான் கொண்டவர்களுக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில். இதுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். இதுக்கு முன்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டும் போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கவில்லை. ஃபதால அலைஹிமுல் அம்து, அவர்களுடைய காலம் அப்படியே நீடித்தது. அதை பார்க்காமல், திறந்து பார்க்காமல், மார்க்க உபன்யாசங்கள் கேட்காமல், ஃபதால அலைஹிமுல் அம்து, அவர்கள் மீது காலம் அப்படியே நீடித்து கொண்டது. ஃபகஸத் குலூபுஹும், அதனால் அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டது. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களிலிருந்து அதிகமானோர்கள் பாவிகளே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அந்த முந்திய வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். 17வது வசனம், அதை தொடர்ந்து சூரா அல் ஹதீதினுடைய 16வது வசனம் தான் இப்போ ஓதியது. 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இலமு அன்னல்லாஹ யுஹில் அர்த், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த பூமியை உயிர்ப்பிக்கின்றான். பஅத மௌத்திஹா, அது மரணித்ததுக்கு பிறகு. கது பையன்னா லக்குமுல் ஆயாத் லஅல்லக்கும் தஅகிலூன், நாங்கள் உங்களுக்கு அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறோம், நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகங்கிறான். இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தங்கிறத நாங்கள் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறும்போது, உண்மையாக அருளப்பட்ட இறங்கிய வேதத்தை பற்றி கூறும்போது, ஈமான் கொண்டவர்களுக்கு அஞ்சி உள்ளம் அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரலையா?
அப்படி என்று கேட்டுட்டு அடுத்தது என்ன சொல்றான், முன்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போல ஆகாதீங்க. அவங்களுக்கு வேதம் அருளப்பட்டது, அப்படியே காலம் நீடித்து அதை பார்க்காமல் இருந்து உள்ளம் கல்லா போச்சு. அல்லாஹ் மரணித்ததுக்கு பிறகு இந்த பூமியை உயிர்ப்பிக்கிறவன். இந்த அத்தாட்சிகளை உங்களுக்கு சொல்வது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இது 16-17 சூரா அல் ஹதீதினுடைய வசனங்கள். இதுல என்ன சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்றாங்கிறத நாங்க பார்க்கணும். இதுல முதல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த பூமி மரணித்து போனதுக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறவன் அப்படிங்கிறான். அப்போ உள்ளங்கள் மரணித்து விட்டது அப்படிங்கிற நேரம் பூமியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறான்னா மலையை இறக்கி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிறான். அப்போ உள்ளங்கள் அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி ஒரு நசீஹத்து கேட்காமல் செத்து போய் இருக்கும்போது மீண்டும் அந்த நசீஹத்துங்கிற மலை வரும்போது, அந்த மார்க்கத்தை பற்றி உபன்யாசங்கள் கேட்கும்போது அந்த உள்ளம் உயிர் வருகிறது. அந்த உள்ளம் உயிர் வருகிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே பூமி மரணித்ததுக்கு பிறகும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறவன். புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த அத்தாட்சியை நான் ஞாபகப்படுத்துறேங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், காலம் நீடிக்கும் போது, மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் போகும்போது, நல்ல நட்புகளும் உறவுகளும் நம்மிடத்தில் இல்லாமல் போகும்போது நம்முடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகிறது. உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய் நாம் மார்க்கத்தை விட்டு தூரமாகிறோம். இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய செயல். அதனால தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான், அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை நினைவு கூறும்போது, ஒமா நஸல மினல் ஹக், உண்மையாக இறங்கிய வேதத்தை நினைவு கூறும்போது ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையாங்கிறான். அப்ப இன்னும் வரலையாங்கிற அந்த வார்த்தையை பார்த்தா இன்னும் உலகம், இன்னும் ஆதாயம், இன்னும் பொருளாதாரம் என்றுதான் இருக்கிறீங்களா? மறுமைக்காக ஒன்றும் செய்யறது இல்லையா? மறுமையை பற்றி நாம நினைவு கூறுறதில்லையா? உள்ளம் செத்து போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். சூரா தாரியாத் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் அப்படிங்கிறான். நீங்கள் ஆளுக்கால் ஞாபகப்படுத்துங்க, நீ ஞாபகப்படுத்தி உபதேசம் செய்யி. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக உபதேசம் என்பது மூமின்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடியது தான் இருக்கும்ங்கிறான். அப்போ இந்த உபதேசம் யாருக்கு பிரயோசனம் கொடுக்கும்னா அடிப்படையில் ஈமான் கொண்டவர்களுக்கு தான். ஈமான் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அந்த உபதேசம் அவர்களுக்கு பிரயோசனம் தரும். அதே மாதிரியாக அங்கே ஈமான் கொண்டவர்கள், நீங்க இன்னும் உள்ளம் நடுங்கு நேரம் வரலையா அப்படின்னு ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு தான் கேட்குறான். அப்போ ஈமான் என்பது நம்ம களிமா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, சூரா அல் அன்கபூத் 2வது வசனத்தில், முதலாவது அலிஃப் லாம் மீம், 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லாய் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு ஒன்று நடக்கான்னு நினைச்சுக்கிட்டீங்களாங்கிறான் அல்லாஹ். சூரா அல் அன்கபூத் 2வது வசனம் வழங்கிட்டு, அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு இனி எல்லாம் விடப்பட்டுரும், நீங்க அப்படியே விடப்பட்டுருவீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? சோதனை வரும், சோதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப ஈமான் கொண்டதோட மட்டும் நம்ம விடுறதில்லை. அந்த ஈமானுக்கு பிறகு சோதனைகள் வரும். அந்த ஈமானுக்கு பிறகு நமக்கு காலங்கள் நீடித்து போகும். உலகம் நம்மை மயக்க பார்க்கும். உலக ஆசைகள் நம்ம என்ன செய்யும், வந்து வந்து நம்மை மயக்க தொடங்கும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல மயங்கி போய் ஈமானை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். அதுல பாருங்க, சூரா அல் ஹதீத் அதே அத்தியாயத்தில், இப்ப நான் சூரா அல் ஹதீத் 16-17வது வசனத்தை ஓதி காட்டுறேன். அதுல அடுத்தடுத்த வசனம் 20வது வசனத்தை எடுத்து பார்த்தா, இஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுவுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் பைனக்கும் வதகாதுருன் ஃபில் அம்வால் வல் அவுலாத். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண், ஒரு விளையாட்டு, ஒரு அலங்காரம், ஒரு உங்களுக்குள் ஆளுக்கால் தற்பெருமை அடித்துக் கொள்ளுதல், பொருளாதாரத்திலும் பிள்ளைகள் குழந்தைகளிலும் எனக்கு எனக்கு அதிகம் அதிகம் என்று பெருமை அடித்துக் கொள்ளுதல், அதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு,
அதுக்கு ஒரு உதாரணம் வேற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹா. இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு விவசாயத்தை போன்ற ஒரு 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 தாவரங்கள் செழித்து அது பழுத்து கொலை போட்டு இருக்குது. விவசாயி ஆச்சரியப்பட்டு போறான், எவ்வளவு செல்வம் ஆச்சரியப்பட்டு போறான். அது மாதிரி தான் இந்த உலகம். அப்ப நல்லதானு யோசிப்பீங்க. அந்த விவசாயம் எவ்வளவு நீங்க விளைச்சலை தந்தாலும் எல்லா பயிருக்கும் எல்லா தாவரத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு அப்புறம் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன். பிறகு அது அப்படியே காஞ்சி போகும். அதில் காலம் முடிஞ்சு வச்சு இவ்வளோ காலம் தான் அது காய்க்கும். நெல் கொலை போட்டு பழுத்துட்டேன்னு சொன்னால் இனி இலையெல்லாம் மஞ்சள் அடிச்சிடும், அப்படியே வக்கீலாக போய்த்திடும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா. பிறகு அது வாடி போகும். நீ அதை காய்ந்ததாக பார்ப்பாய். சும்ம யகூனு ஹுதாமா. பிறகு அது வைக்கோலாக மாறிவிடும். ஓஃபில் ஆகிரத்தி அதாபுன் ஷதீத். மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கொட்டி கிடந்தாலும் அதை விட்டு நீ பிரியத்தான் போற. எவ்வளவுதான் நமக்கிட்ட சொத்து இருந்தாலும் நாம போகத்தான் போறோம், அதை விட்டுட்டு போகத்தான் போறோம். அது நமக்கு எப்பவுமே நிலைச்சி நிற்கிறது இல்லை. இந்த உலகம் அழிஞ்சு போகும். ஒரு வெள்ளத்துக்கு நின்று பிடிக்கல, ஒரு காத்துக்கு நின்று பிடிக்கலையே, ஒரு பூமி அதிர்ச்சிக்கு நின்று பிடிக்காத இந்த உலகம். எல்லாம் அது போகும் அல்லது நாம போவோம். அப்போ அல்லாஹ் தஆலா இங்க 20வது வசனத்தில் சூரா அல் ஹதீது 20வது வசனத்தில் சொல்றான், இந்த உலகம் ஒரு வீணு, விளையாட்டு, அலங்காரம். அந்த உலகத்தை நாங்க மயங்கி மார்க்கத்தை விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சம்பாதிக்க சொல்றாங்க, நல்ல பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கிறாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்ரிஸு அலா மா யன்ஃபஉக்கும். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க 1480வது. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிரயோசனம் தர்றதுல தொடர்ந்து முயற்சி செய்யுங்கிறாங்க. செய், தேடு, அடுத்தவன்ட்ட கை நிட்டாத. கோடாரியை தூக்கி தோளில் வச்சுட்டு காட்டில் மலையில் போய் மரத்தில் விறகு வெட்டி வித்து திங்கிற காசு அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது. யாசகம் கேட்காத, தொழில் செய்யி, குழந்தை குட்டிகளை நல்லா வச்சுக்கோ. அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் எதற்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை விடக்கூடாது, ஈமானை விடக்கூடாது. இந்த ஈமானுக்காக எதை வேணுமென்றாலும் விடலாங்கிறான். இந்த ஈமானுக்காக இதெல்லாம் அற்பமாக தெரியணும். உலகம்தான் சேர்த்துக்கிறீங்க, தொழில் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மார்க்கமா உலகமான்னு பார்த்தா மார்க்கம் தான் வச்சுக்கோ. சஹாபாக்கள் வந்தாங்கல்ல, மக்காவில் இருக்குது, மதீனாவுக்கு எதுக்கு போகிறாங்க? ஈமானோடு அங்கே இருக்க முடியல போகிறாங்க. போகும்போது ஈச்சந்தோட்டம் இருக்குது, ஒட்டகங்கள் இருந்தது, வீடு இருக்குது, ஈச்சம்பழங்கள் குவிஞ்சு கிடக்குது. அங்கே பிடிக்க வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, யாருக்கு என்ற ஒட்டகம் தேவை? இன்னும் இடத்துல இருக்க ஓடிப்போ. என் வீடு யாருக்கு தேவை? இங்கே இறக்கி ஓடி எடுத்துக்கோ. ஈச்சந்தோட்டம் யாருக்கு வேணும்? ஓடு. சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோ. ஈமான் இருக்குது, நான் போகிறேன்றாங்க. அப்போ ஈமான் ஒன்றோட செல்வந்தர்களாக இருந்தவங்க வெறுங்கையோட வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெறுங்கையோடே வந்தாங்க. அங்கே போய் அவருக்கு இன்னும் என் வீட்டை எடுத்துக்கோங்கன்னு ஒரு அன்சாரி தோழர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒன்றும் வேணாம், உங்கள் இடங்கள் நீங்களே வச்சுக்கோங்க, சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டுங்கண்ணா, சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஈமான் அசைக்கக்கூடிய விடயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் பார்க்கலாம்.